மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். ஏசஸ் மியூசிக் உடைய 3rd எபிசோடு இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சீரியஸ்லி அந்த கேப்ஷன் ஏயா இந்த கேப்ஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் மைண்ட் வாய்ஸ் இருந்துச்சு. ஈவன் ஏதோ ஒரு சீ சாங்னு போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த சாங்கை இன்னைக்கு தான் நானே கேட்குறேன். ஆனால் ட்ரெண்டிங் சாங்னு சொல்கிறாங்க. பட் ஒரு வேளை முன்னாடியே எப்பயாவது ரிலீஸ் ஆகி அப்போ ட்ரெண்ட் ஆச்சா என்னன்னு தெரியல. பட் அதை விடுங்க. ஷோடைய ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கேட்ட ஒரு கொஸ்டின் தான். எனக்கு 46 ஏஜ் ஆகுது. கொஸ்டின் எல்லாம் ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு 76 வயசு ஆகுது. அவங்களும் விகா ஃபேன் தான். ஈவன் வெள்ளிக்கிழமை எபிசோட பார்த்து அழுதுட்டாங்க. விஜயும் பாவம் காவேரியும் பாவம் அப்படின்னு சொல்லி. விகா அப்படின்ற ஒரு ஆன் ஸ்க்ரீன் பேர் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். அவங்க கொடுத்த காம்ப்ளிமெண்ட் கமல் ஸ்ரீதேவிக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச பேர் விஜய் காவேரி அப்படின்னு சொல்லி அந்த ஆன் ஸ்க்ரீன் பேரை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளோ லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நிஜமாவே ட்ரூலி பிளெஸ்டு நம்ம விகா. எனக்குமே அதை கேட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வா, எந்த ஒரு பெரிய இடத்துல நம்ம விகாவை வச்சு அவங்களுமே பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி நம்ம மைண்டில் இருந்த கொஸ்டின் தான் இன்னொரு சிஸ்டருமே கேட்டிருந்தாங்க. ஒரு வேலிடான கொஸ்டின் தான் கேட்டாங்க. ஏன்னா அது நம்ம மனசில் இருந்துச்சு இல்லையா, நீங்கள் ஏன் அதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து அவ்வளோ அக்ரெசிவாக கூப்பிட்டாங்க. பட் நீங்கள் அப்போ வராமல் கீ கொடுக்க வரும்போது ஈவன் வெளியில் அவங்க ஃபேமிலியே வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி. அப்போ வந்து காவேரி வந்து நீங்கள் ஒரு வாரத்தை என்னை இரு காவேரி அப்படின்னு சொல்லிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் யோசிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது காவேரி அதுக்குமே வந்து ஒரு அழகான ஆன்சர் தான் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நான் அன்னைக்கே வந்திருப்பேன். வெண்ணிலா வந்து கையை பிடிச்சதும் அவர் தட்டி விடாமல் வெண்ணிலா அப்படியே பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ அதனால தான் நான் மறுபடியும் போயிட்டேன். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, என்னதான் ஃபேமிலி இருந்தாலும் நமக்கு பிடிச்ச ஒருத்தர், லவ் பண்ணுற ஒருத்தர் வந்து என் கூடயே இருந்திரு காவேரின்னு சொல்ல மாட்டாரா அப்படின்னு அவர் வாயால் வரணும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அப்படின்னு காவேரி சொன்ன விஷயமே வந்து நமக்கு அதுக்கான பதிலை கொடுத்துருச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான எல்லாருக்குமே இருந்த கேள்விதான், ராகினி வந்து அந்த லெட்டரை கிழிச்சு போட்டாங்க. பட் அந்த லெட்டர்ல ஒரு அவ்வளோ அழகாக லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணி எல்லாத்தையுமே வந்து கன்வே பண்ணியிருப்பாரு. பட் அதை இப்போ வரைக்குமே காவேரி படிக்கல அப்படின்ற விஷயமே விஜய்க்கு தெரியாது. இந்த கேள்விக்குமே வந்து விஜய் பதில் சொல்லிட்டாங்க. மேபி இன் ஃபியூச்சர்ல அதை வந்து ராகினி கிழிச்சு போட்டாங்க அப்படின்ற விஷயம் விஜய்க்கு தெரியப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டெய்லி இந்த மாதிரி ஒரு எபிசோட் போடுறது ரொம்பவே நல்லா இருக்கு. பட் அந்த கேப்ஷன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு குட்டி ஃபீல் இருந்துச்சு. அதை பார்க்கும்போது என்னடா இப்படி ஒரு கேப்ஷன் வச்சிருக்காங்க, அதை விட அந்த கேப்ஷன்ல இருக்கிறதா அந்த சாங் லிரிக்ஸ்லுமே இருக்கு. கொஞ்சம் அதை மட்டும் வேற ஏதாவது சாங்கை போட்டு அவங்கள ரீக்ரியேட் பண்ண வச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்ன்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இன்னும் நிறைய மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே வந்து மெயின் ரீசன் விகா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் தெரியும்னா அதுக்கான எதுவும் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் தெரியும்னா அதுக்கான மெயின் ரீசன் பிரவீன் பென்னட் சார் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எஸ், த ஒன் அண்ட் ஒன்லி பிரவீன் பென்னட் சார். அவர் தான் மெஜிஷியன். இவ்வளோ அழகான ஒரு மேஜிக்கல் பேரை கிரியேட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம ஒன்ஸ் அகேன் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிப்போம். நீங்கள் இந்த 3rd பார்ட் பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னைக்கு எபிசோட்ல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.